அன்பின் வணக்கம். நாள் 165. கவிதை 165. கவிஞர் கண்டராதித்தன். கவிதை பதாகை. என் கைகளை கொஞ்சி போன மின்மினி பூச்சிகளின் நாளைய தலைமுறைக்கு ரெக்கை பிரியட்டும். வெண்காட்டு சிரசுடன் திரியும் ஒரு கவிபாடிக்கு பாடுபொருள் கிட்டி வேம்பை வட்டமிடும் ஒளிர்வுகளை போற்றி போற்றிய பாடலொலிக்கும் திக்கட்டும். ஒரு கவிஞனுக்கு தம் பாடலை இரவல் கொடுத்த பூச்சிகளின் பெருமையோங்கி சுற்றித் திரியும் எருதுகளடங்கவோர் பாடல் எழ புற்றுகளெல்லாம் படமெடுத்தாடவும் சற்றசைந்த சருகுகளின் எதிர்விசைக்கு குடியசைந்து பெய்யும் மழையும் ஒதுங்கிய பத்தினிக்கொரு மழையும் பெய்தோய நாடே சுபிட்சமாக மன்னர் நகர்வலம் வர நாற்புறமும் வெறிச்சோட கள்வர் பயமற்று நாடுறங்க தேவியின் நேரக்கெடு நினைந்து புறந்திரும்ப எத்தனிக்கும் வேந்தன் முன் நான் நின்றேன். யார் நீ என்றான். வேந்தே, நின் கொற்றம் வாழிய. உயிர் தரித்த இப்பூத உடல் விரிக்கும் அகால காட்சிகளை சற்றேறக்குறைய 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு வந்து அவள் சிற்றுடல் கூடும் தருணத்தை பாடி இத்தவமேற்றிய யாகத் தீயினது தழல் உதிர்க்கும் ஆசிகளை அவளின் மெட்டிக்கும் யாருடைய கைகளெல்லாம் இட்ட பொன்னிற நாணை பாடி இன்றோ இல்லை இன்றினது நாளையோ என்றொரு வரையறையற்று அனாமதேய நாளொன்றில் சூட்டிய அவளின் பெயர் தட்டி எழும் ஓசையில் என் செவிப்பறையூடி விழித்திரை காட்டும் வழி முதலில் அவளை, பிறகு என்னை, என் வழியே உன்னை. இப்பேர் இயக்கத்தை பார்த்து பிரமித்திருக்கும் என்னை யாரென கேட்கும் தகுதி உனக்கில்லை. புறவையிலிருந்து இறங்கி வடக்கு வீதி வழியே அந்த புறம் செல். அவள் கூடி கண்ணையரும் வேளையில் உனக்கென்ன ஊர்காவல்? நீல்சர கூந்தல் சரிந்துறங்கும் எல்லா காதலுக்குமான துயரங்களை வழிநடத்தி போகும் பொறுப்பு என்னுடையது. என் பதாகை பிரிவின் அவலங்களுடையது என்பதற்காகவெல்லாம் என்னை நான் யாரென கூறிக்கொள்ள முடியாது. பிரிவு என்னையும் நான் பிரிவையும் தலைமையேற்று போகிறோம் என மட்டும் கூற முடியும் இப்போதைக்கு. தேன்கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே. விஜயலட்சுமி.